வணக்கம். மங்கையின் சமையல் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுதானிய இட்லி தோசை அது செய்கிறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் சிறுதானியம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எவ்வளோ அளவு போடணும்னு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு முட்டை கம்பு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி முட்டை கம்புன்னு சொல்லுவாங்க இதை. இதுலேயே வந்து காட்டு கம்புன்னு இருக்குது. அதில் இது வந்து 75 கிராம் பிடிக்கிற ஒரு குட்டி கிளாஸு. எங்கள் வீட்டில் வந்து ஆளுங்க கம்மி, அதனால் இது வந்து சீக்கிரம் புளிச்சு போயிடும். ஒரு நேரத்தில் செய்யணும், மீறினா காலையில் சுட்டுட்டு நைட்டுக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தா ரொம்ப புளிச்சிடும். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதனால் 75 கிராம் அளவுக்கு தான் போடுறேன். இதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வந்துடும். அதுக்காக தான் இது 75 கிராம் கம்பு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து வரகரிசி. இதில் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. அதனால் இது கவுனி அரிசி எடுத்துருக்கேன். இது ஒரு 75 கிராம் போட்டுருக்கேன். இது ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ராகி. இதெல்லாம் ஏன் இப்படி 1/2 கிலோ வாங்கி கவரோடு வச்சுருக்கேன்னா, இது வெளியில் வச்சு சீக்கிரம் வண்டிக்கு இது வச்சிருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக கவரோடையே வச்சுருக்கேன். இது கவரோடு இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து மூங்கில் அரிசி. இதுவும் ஒரு 75 கிராமு. தெனை வந்து ஆக்சுவலாக இதில் தினையில் தோலோடு இருக்கும், 7 தோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இப்போ கடையில் வந்து நல்லா சுத்தம் பண்ணியே கிடைக்கிது. அதனால் தினை அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். கர்ப்பமாக இருக்கிறவங்க தினையை வந்து சேர்த்துக்கிறது தவிர்த்துக்கலாம். இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் விட்டுடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6 ஐட்டம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து இட்லி அரிசி இதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இட்லி அரிசி இதே அளவுக்கு எடுத்துருக்கேன். உளுந்தும் இதே அளவுக்கு எடுத்துக்கலாம். 6 ஐட்டம் 7 ஐட்டம் இல்லாமல் சிகப்பரிசி இதுவும் ஒரு அளவு எடுத்திருக்கேன். இது வச்சுக்கலாம். இது கூட வந்து இதே அளவுக்கு உளுந்து கொடுக்கலாம். இப்போ இதை கொட்டிடுறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா. இது கூட உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் தனியாக ஊற போட்டுக்கலாம். உளுந்தும் வெந்தயத்தையும் தனியாக ஊற போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இதே பாருங்களேன், எனக்கு 3 6 அதில் கம்போட 7 உளுந்தோட 8 75 கிராம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 600 கிராமுக்கு மேலே வருது. இதே போதும் எங்களுக்கு. இல்லை இது பத்தாதுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இட்லி அரிசி 100 பாகம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது புதுசாக சிறுதானியம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காத மாதிரி இருக்கும். 2-3 தடவை சாப்பிட்டுட்டாங்கனாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து மினி இட்லி ஊற்றி அதில் பொடி இட்லி மாதிரி பண்ணலாம். நல்லா விதவிதமாக நிறைய செய்யலாம். இதில் உங்களுக்கு நாளைக்கு நான் இட்லி செஞ்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தடவை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது லேட்டாக தான் நான் ஊற போடுறேன். ஃபுல் நைட்டு வெளியில் இருந்துச்சுனாக்கா புளிச்சிடும். அதனால் இதை ஆட்டி ஒரு 3 ஹவர்ஸ் வெளியில் வச்சுருந்துட்டு எடுத்து உள்ளே வச்சுடுவேன். அப்புறமா காலையில் எழுந்து ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு கையோடு கரைச்சி இட்லி ஊற்றிடுவேன். சிறுதானிய மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 2 மணி நேரம் ஆகுது. நைட்டே ஆட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ எடுத்து 2 ஹவர்ஸ் ஆகுது. பாருங்கள், ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு. தெரியுதா? பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கிறதுனால அந்த கருப்பாக தெரியுது. வேறு ஒன்றும் இல்லை, கருப்பு கவுனி அரிசி. 1 2 மையாக மறந்துருக்கும்போது இதை எப்படி கலக்கிட்டுருக்கோம்.
நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுக்கு மேலே இருந்தால் அது ரொம்ப புளிச்சிடும். ஒரு உலை வச்சுருக்கேன். இது உளுந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். அந்த பொங்கி இருக்கிறதெல்லாம் சரியாகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம இதை வந்து மினி இட்லி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து எண்ணெய் தொட்டு துடைச்சிக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக வரும். நல்லெண்ணெய், நெய் இருந்தால் நெய் கூட தடவிக்கலாம். இல்லை எங்கள்கிட்ட மினி இட்லி தட்டு இல்லை, நார்மலாக தான் நான் ஊற்றணும் அப்படின்னா பரவாயில்ல, பெரிய இட்லியே ஊற்றிக்கலாம். இது என் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக நான் மினி இட்லி ஊற்றுறேன். மினி இட்லி வச்சு சிறு பருப்பில் சாம்பார் வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் கம்பி குறுக்கால் இருக்கும். அப்புறம் நம்ம தனியாக ஊற்றிட்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாம். இது தட்டை அடுக்கும்போது இப்படி கிராஸாக அடுக்கிக்கலாம். அப்போ தான் பொங்குனா கூட வந்து ஒன்றோட ஒன்று அடிக்க தட்டில் ஒட்டாது. உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சரியாக இருக்கும். இது 2 ஈடு வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஈடுக்கு 30 மினி இட்லி வரும். இப்போ பருப்பு போட்டு சிறு பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் இட்லி மாதிரி. நான் நேற்று தான் சிறுபருப்பு சாம்பார் வச்சேன். அதுக்காக இன்றைக்கி இதுக்கு தக்காளி சட்னியும் கடலை சட்னியும் வைக்க போகிறேன். ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்தில் வெந்துடும். ஒன்று சிறுதானியம், 2வது குட்டி இட்லி, அதனால் சீக்கிரம் வந்துடும். வச்சுட்டேன், ஊற்றியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். தட்டில் முட்டாத அளவுக்கு தான் வச்சுருக்கேன். தண்ணி உள்ளே கொஞ்சமாக உலை காஞ்சிருச்சு. நல்லா கொஞ்சமாக தண்ணி வச்சு உள்ளே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ மூடி போட்டுருவேன். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தேன், ஆவி நல்லா வருது. அடுப்பு தணிச்சிட்டேன், நல்லா பொங்கி இருக்குது. எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து தனித்தனியாக ஒரு 2 நிமிஷம் ஆவி போட்டோம். நல்லா பொங்கி வந்திருக்கு இட்லி. ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி தோண்டணும், அழகாக வந்துடும். ஒட்டாமல் அழகாக வருது. அப்புறம் நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா இருக்குது இட்லி. கொஞ்சம் ஆறுனா நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றது தான் பரவாயில்ல. ஏன்னா ஆறிட்டா கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நல்லா வந்திருக்கு. பஞ்சு பஞ்சாக இருக்குது. இதுலேயே தோசையும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். அழகாக ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க.
அந்த 1-2 இதாக தெரியறது கூட என்னோடய மிஸ்டேக், நான் எடுக்கிறதுனால தான். எண்ணத்தோட இருக்கிறதுனால நல்லா இட்லி ரவுண்டாக நல்லா வந்துருக்கு. கடைசி தட்டு 30. இதில் 2 ஈடு ஊற்றினா போதும், 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். 30 இட்லி இருக்குது. இது மூடி வச்சிடலாம். சிறுதானிய இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.